முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்தை கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு பேர்ல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. ஸ்டாப். போய் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. வாங்கடா. பாட்டி, கேஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்தை நெரிச்சை கொன்னுட்டான். சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேத்தியும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க 2 பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன். இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. யா, ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. பை தி பை, உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசிட் வலியுது, தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. எச்சுக்குச்சுமி. எஸ் அம்மா, இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன். கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பஞ்சு கிருஷ்ணா, நெஞ்ச நக்காதரா. நீங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சேம்மா. வரச்சட்டி, இது என்ன சத்திரமா சாவடியா படுக்கிறதுக்கு? போடா அந்த பக்கம். ஆண்டி, நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்டை என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மாநில சுயாட்சி. இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கிறதுக்கு. படா. ஆண்டி, நீங்க 2 பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் போனா வராது, புழு போனா கிடைக்காது. யோ, வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7 ரூபாய் 1 கிலோ போடு. சரியா தரமா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ, முள்ள பாக்கணும்யா. அப்படியா? இந்தா பாருங்க. சரி போடு. அந்த இடக்கல கூட எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா சொன்ன? யார பாத்தியா சாவுகிராக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். என்ன பேசிட்டுக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்கணுமா? உங்களுக்கு நான் கேக்குறேன். ஐயோ, யோ, இல்லையா? காப்பாத்துங்க. காம்பவுண்ட்ல உன்னை யாரே காப்பாத்துவா? காம்பவுண்டுக்கு தெரியாதனமா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூஞ்சி முழிக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஆகும்னு. சார், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல் தான்.